விழுப்புரம் மாவட்டத்தில் 95.9% தேர்ச்சி. மாநில அளவில் 15வது இடம். 2024-25 கல்வியாண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று அரசு தேர்வுகள் இயக்ககத்தால் வெளியிடப்பட்டன. விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் 22,552 பேர் தேர்வு எழுதினர். இதில் 95.9% தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்வில் 12,104 மாணவர்கள் மற்றும் 11,612 மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். மாநில அளவில் விழுப்புரம் மாவட்டம் 15வது இடத்தை பிடித்துள்ளது. அரசு பள்ளிகள் மட்டும் எடுத்துக்கொள்ளும்போது 94.15% தேர்ச்சி விகிதத்துடன் மாநில அளவில் 10வது இடத்தில் உள்ளன. அரசு மற்றும் ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகளில் 110 பள்ளிகள் மற்றும் அரசு நிதியுதவி பெறும் மெட்ரிக் பள்ளிகளில் 82 பள்ளிகள் ஆகியவை 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. மொத்தம் 192 பள்ளிகள் இந்த சிறப்பை பெற்றுள்ளன. கடந்த ஆண்டு 2023-24 94.11% தேர்ச்சி விகிதத்துடன் 10வது இடத்தில் இருந்த விழுப்புரம் இந்த ஆண்டில் 0.98% உயர்வு பெற்று 95.9% தேர்ச்சி விகிதத்துடன் 15வது இடத்தை பெற்றுள்ளது. 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கலைக்குமார். திராவிட நல பள்ளிகளில் 110 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. அரசு நிதியுதவி பெறும் பள்ளி 82 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. ஆக விழுப்புரம் மாவட்டத்தில் 192 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. சென்ற 2023-24 கல்வியாண்டில் 94.11% விழுப்புரம் மாவட்டம் மாநில அளவில் 10ஆம் இடத்தில் இருந்து தற்போது 16வது இடம். ஒரு 5 ரேங்க் நம்ம கம்மியாக இருந்தாலும் தேர்ச்சி சதவீதம் வந்து கடந்த வருஷம் 94.11%இருந்து 95.09%, 0.98% அடிப்படையில் ஜாஸ்தியாக இருக்கும். பட் ரேங்க்கில் ஒரு 5 ரேங்க் வந்து இந்த வருடம் வந்து விழுப்புரம் கொஞ்சம் ரேங்க் பின்னாடி வந்திருக்கு. அதே மாதிரி இன்றைக்கு வந்து 11ஆம் வகுப்போட தேர்வு முடிவுகளும் அரசு தேர்வு இயக்ககத்தால் வெளியிடப்பட்டது. அதில் வந்து மாணவர்கள் 11,120 பேரும் மாணவிகள் 11,025 பேரும் ஆக மொத்தம் 22,145 பேர் தேர்வு எழுதியதில் 91.58% தேர்ச்சி பெற்றுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மாநில அளவில் 23வது இடம் பெற்றுள்ளது. இதில் அரசு பள்ளிகளின் தேர்ச்சி சதவீதம் 89.34% ஆகும். மாநில 89.34. மாநில அளவில் அரசு பள்ளிகளில் 15வது இடம் பெற்றுள்ளது. அரசு பள்ளி மற்றும் ஆதிதிராவிட நல பள்ளிகளில் 22 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 40 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. ஆக மொத்தம் விழுப்புரம் மாவட்டத்தில் 62 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. 11வது தேர்வு முடிவுகள். சென்ற 2023-24 கல்வியாண்டில் 89.41% தேர்ச்சி விழுப்புரம் மாவட்டத்தில் பெற்றுள்ளது. மாநிலத்தில் 26வது இடம் சென்ற 2023-24 கல்வியாண்டில் இருந்தோம். இப்போ 23வது இடத்துக்கு முன்னேறினோம். இப்போ தேர்ச்சி சதவீதத்தை பார்த்தா 2.17% உயர்ந்து இந்த வருடம் 91.58% பெற்றுள்ளோம். மாநில அளவில் முன்னாடி சொன்ன மாதிரி 23வது இடத்துக்கு முன்னேறினோம். நம்மளுடைய 12ஆம் வகுப்பு தேர்வு சொன்ன மாதிரி தான் நம்ம இந்த மெல்ல கல்விக்கு சிறப்பு வகுப்புகள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் வந்து அவங்களுக்கான வாராந்திர ஆய்வுக் கூட்டம், வாராந்திர குறுந்தேர்வுகள், ஒவ்வொரு சப்ஜெக்ட் வாரியாக டெய்லி சின்ன ஷார்ட் டெஸ்ட், இந்த மாதிரி பலகட்ட முயற்சிகளால் நம்மளோட 3 வகுப்புகளையும் 10வது, 12, 11வது, 12ஆம் வகுப்புகளில் தேர்ச்சி செய்வதும் முன்னேறி இருக்கிறது. இன்னும் நம்மளுடைய தேர்ச்சி பெறாத குழந்தைகளுக்காக ஒரு சிறப்பு தேர்வு வந்து நம்மளுக்கு ஜூலை 4ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுலேயும் நிறைய பேரை தேர்ச்சி பெற வைக்கிறதுக்கு நம்மளுடைய ஆசிரியர்கள் இன்னும் முயற்சி எடுப்பாங்க. அடுத்த வர வருடங்கள் கல்வியாண்டுகளையும் வந்து நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டத்தோட தேர்ச்சி சதவீதம் உயர்வதற்கு எல்லாரும் ஒன்றிணைந்து நாங்கள் வருவோம். செஞ்சு பண்ணிடுறோம். மாநிலத்துக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூட காலையில் ஒரு பிரச்சனை சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு 167 குழந்தைகள் அங்கே எழுதினவங்களில் சென்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து 3 பள்ளிகள், ஒன்று அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் சென்டர், 2 தனியார் பள்ளிகள். ஸோ நேற்று வந்து பள்ளி கல்வித்துறை இயக்குனர் இருக்கிறதுல அதில் இன்வால்வ் ஆன எல்லாரையும் ஆசிரியர்கள், இன்விஜிலேட்டர்ஸ், அந்த ரூட்டுக்கு போனவங்க எல்லாரையும் எடுத்து பார்த்துட்டாங்க. அவங்களோட ஆன்சர் ஷீட்டே பார்த்துட்டாங்க. எந்த ஒரு முறைகேடும் நடக்கல. எல்லா பள்ளி மாணவர்களோட பதில்களும் வெவ்வேறாக இருக்கும். அந்த குழந்தைங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஷார்ட் டெஸ்ட் என்ன மாற்றிட்டாங்க, 11ஆம் வகுப்பில் என்ன எழுதிட்டாங்கன்னா பார்க்கல எல்லாமே நல்லா படிக்கிற குழந்தைங்க. ஸோ ஆக்சுவலி அது ஒரு பள்ளி மாணவர் ஒரு 65 பேர் நம்ம சென்டம் வாங்கினதுக்கு நாங்கள் பெருமைப்படுறோம், சந்தோஷப்படுறோம். இந்த டவுட்டு வந்ததுக்காக ஒரு தெளிவான அறிக்கையும் பள்ளி கல்வி இயக்குநருக்கு கடந்த ஆண்டு எல்லாம் வந்துட்டு இருக்கு சார். வழங்குறதுல எங்களுக்கு
நடவடிக்கை கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாரோட கோஆப்ரேஷன் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எஸ்எம்சி பள்ளி நம்மளோட டீச்சர்ஸு அதுக்கப்புறம் அந்த பள்ளி மாணவர்களோட பெற்றோர்கள் எல்லாருக்கும் ஒன்று கோஆர்டினேட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ப்ராப்பர் டிசிப்ளினோட எல்லாம் ஆன் டைம் சரி பள்ளி துறை எல்லா மாணவர்களும் கொண்டு போய் சேர்க்கறது கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல